அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி திகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலை தற்பொழுது பாதிப்பு ஏற்பட்டதன் எதிரொலியாக வரும் 30ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பாக திகார் சிறையில் டெல்லியில் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு உடல்நல குறைவு என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் அவரை விடுவிக்க கோரி ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு தொடர்ச்சியாக உடல்நிலை பாதிப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவரை விடுவிக்காத மத்திய அரசை கண்டித்து, குறிப்பாக சிறை நிர்வாகம் மற்றும் மத்திய அரசை கண்டித்து தற்பொழுது 30ஆம் தேதி இந்தியா கூட்டணி தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை என்பது அளிக்கப்படவில்லை என்னும் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அவரை மருத்துவ காரணங்களுக்காக அவரை விடுவிக்க வேண்டும் எனவும், அதே போல டெல்லி திகார் சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் முழுமையாக உடல்நல பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதன் எதிரொலியாக வரக்கூடிய 30ஆம் தேதி டெல்லி திகார் சிறை அருகே ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தொடர்ச்சியாகவே அவர் சிறைக்கு சென்றிருந்த பொழுதும் கூட பல்வேறு எதிர்கட்சிகளும் கூட தொடர்ச்சியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதில் எந்தெந்த தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அல்லது ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை மட்டுமே கலந்து கொள்ளுமா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட சிறை நிர்வாகம் மற்றும் மத்திய அரசை கண்டித்து 30ஆம் தேதி போராட்டம் என்பது நடைபெறும் என்று ஆம் ஆத்மியின் கட்சியின் சார்பாக தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.